வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மை ஏர்டெல் அப்ளிகேஷன பத்தின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மை ஏர்டெல் அப்ளிகேஷன பயன்படுத்தி நம்ம ஏர்டெல் டிஜிட்டல் டிவியினுடைய அக்கவுண்ட்ட மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம சேனல் ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, அடுத்து ஒரு பேக்கேஜ சேஞ்ச் பண்றது, அடுத்து ஹெவி ரீஃப்ரெஷ் பண்றது. இது எல்லா ஆப்ஷனுமே கொண்டு வந்துருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு புரியல அப்படின்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரீப்ளை பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் குடுத்துருக்கிறேன். டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க ஒரு ஏர்டெல் யூசர், அதாவது ஏர்டெல் சிம் யூஸ் பண்றவங்களா இருந்தா தான் இந்த அப்ளிகேஷன ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதாவது நம்ம மை ஏர்டெல் அப்ளிகேஷன. அதே சமயம் உங்க ஏர்டெல் டிஜிட்டல் டிவி அக்கவுண்ட்டும் நம்பரா இருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் ஏர்டெல் நம்பரா இருக்கணும். வேற வோடாஃபோன், ஜியோ, பிஎஸ்என்எல் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால மேக்ஸிமம் எல்லாருமே 2 நம்பர் வச்சிருப்பீங்க. ஏர்டெல் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஏர்டெல் டிஜிட்டல் டிவியினுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஏர்டெல் நம்பரா சேஞ்ச் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனுக்குள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்கள் ஏர்டெல் நம்பரில் இப்படி தான் எடுத்துனே உங்களுடைய சிம் இன்ஃபர்மேஷன் காமிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுடைய ஏர்டெல் ஐடியும் வந்துடும். அப்படி வரல அப்படின்னா லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேனேஜ் அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஆட் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டிடிஹெச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய ஏர்டெல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏர்டெல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இது மூலிமா உங்களால் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்ததுக்கப்புறம் இந்த டிடிஹெச் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ப்ரொஃபைல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எப்போ ரீசார்ஜ் பண்ணணும், டியூ டேட் எப்போ, அது போல் காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ தான் இருக்கும். இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். அடுத்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க, ஃபஸ்ட்லேருந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வரும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா சேனலை வந்து நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலோகேட் கொடுத்துக்கிறாங்க. இதில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராட்காஸ்டர் பேக்கும் கொடுத்துக்கிறாங்க. அதில் சர்ச்சில் போய் நம்ம எந்த சேனல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோனி பிக்ஸ் அந்த சேனல் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சோனி பிக் கொடுத்தோம்னா இது வந்து நார்மல் சேனல். அடுத்து ஹை டெஃபினிஷன் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம நார்மல் கொடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு கீழே கோ டு சம்மரி அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன பேக்கில் இருக்கிறீங்க, எந்த சேனல் ஆட் ஆகிருக்கு எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னுடைய பேக் பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆக்டிவேஷனில் இருக்குது. தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் எஸ்டி பேக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அலோகேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 12.98 அதாவது ஒரு சேனல் ஆட் பண்ணிக்கிறேன் சோனி பிக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டர் பேக் நான் ஒன்று ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கிறேன். அதாவது டிஸ்கவரி பேக்கு. என்னென்ன பேக் ஆக்டிவேஷனில் இருக்குது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சேனல் ஆக்டிவேஷன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து சேஞ்ச் பிளான் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணா தான் நம்ம மந்த்லி பேக் சேஞ்ச் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஃபார் யூன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சைட்லேருந்து லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய பேக் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது வேணுனாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ் பேக்கும் கொடுத்துருப்பாங்க. அனைத்து லாங்குவேஜ் பேக்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா இது நீங்கள் ஆக்டிவேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கஸ்டமர் சைடோ இல்லை டீலர் சைடோ கேட்டுட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏர்டெல் பண்டில் பேக் மட்டும் தான் சேர்த்துருக்குறாங்க. அதாவது என்சிஎஃப் சேர்த்தாமல் அவங்களுடைய ஏர்டெல் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய பேக் மட்டும்தான் இது பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன் ரீஜனல் 1 மந்த் பேக்குன்னு இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரூ. 96க்கு 76 சேனல். இது பார்த்தீங்கன்னா என்சிஎஃப் சேர்த்தாம, அது இல்லாமல் ரூ. 96ங்கிறது பேசிக், இது ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்தாம கொடுத்துருக்காங்க நமக்கு 76 சேனல். இது பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ நான் செலக்ட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா கோ டு சம்மரி கொடுக்கும்பொழுது நம்ம எல்லாமே கால்குலேஷன் ஆகி வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணணும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ தான் இது டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 மாதம் 1 இயர் பேக் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா பேக்குமே கேன்சல் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் எல்லா பேலன்ஸும். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிரும். அவ்வளோதான். இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா எஸ்டி ஹெச்டியை மாற்றிக்கிறது, ஹெச்டியை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதில மறுபடியும் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, அன்அவைலபிள் டூ வியூ சேனல் அப்படின்னு இருக்கும். ஒரு ஆப்ஷன். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஏர்டெல் சைடு இருக்கக்கூடிய எரர் கோட் அனைத்துமே குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, B001 அடுத்து எரர் கோட் 6 அடுத்து பிளாக் ப்ளூ ஸ்க்ரீன் இருக்கா டிவில, அடுத்து எரர் கோட் 4 அடுத்து செட் டாப் பாக்ஸ் சம்மந்தமா எதுவும் இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்களா? அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு எரர் கோட் B001க்கு பார்க்கலாம் நம்ம. நோ சிக்னல் கம்ப்ளைண்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பாங்க. ரைட் சைட் கிளிக் ஹியர் குடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்க சைடு மழை வர்ற மாரி இருக்கா? கிளியரா இருக்கான்னு. நான் கிளியர் வெதர் அப்படின்னு குடுத்து சப்மிட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பாங்க. உங்க ப்ராப்பரா கேபிள்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ப்ராப்பரா இருக்கு, படம் வரல. அடுத்து ஒரு ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க. உடனே உங்க ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுவாங்க. உங்க டெக்னிக்கல் டீம் வந்து உங்க சைட்லருந்து வருவாங்க அப்படின்னு. ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரத்துக்கு அப்புறம் கன்ஃபார்ம் கால் பண்ணி உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இல்ல. லாக்டவுன்னால. ஸோ இதிலேயே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் இதிலேயே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க கஸ்டமர் சைட கான்டாக்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எரர் கோட் 6 பேலன்ஸ் இது இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு வரலாம். ஸோ எந்தெந்த எரர் கோடுக்கு நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் மூலமா அப்படின்னு நீங்க கவனமா தெரிஞ்சுக்கங்க. ஸோ எரர் கோடு 3க்கு பண்ணலாம், எரர் கோடு 4க்கு பண்ணலாம், எரர் கோடு 6க்கு பண்ணலாம். ஸோ எரர் கோடு 3 அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு புது பாக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா, நியூ கனெக்ஷன் வாங்குனீங்க அப்படின்னா, ஆக்டிவேஷன் பண்றப்ப பாக்ஸ் உங்களுக்கு ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அடுத்து எரர் கோடு 4 நீங்க ஒரு தனியா ஒரு சேனல் அலோகேட் பண்ணி ஆட் பண்றீங்க படம் வரலைன்னா, எரர் கோடு 4க்கும் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அடுத்து எரர் கோடு 6 இது பார்த்தீங்கன்னா, இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். நீங்க பேலன்ஸ் ரீசார்ஜ் பண்ணியும் படம் வரலைன்னா ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில ரீஃப்ரெஷ் பண்றது எந்த ஆப்ஷன் அப்படின்னா, ஆ 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஐ அம் கெட்டிங் எரர் கோடு 4. ஸோ இதில போயிட்டு எல்லா ரீஃப்ரெஷும் நம்மனால பண்ணிக்க முடியும். ஸோ எரர் கோடு 4ஆ இருந்தாலும் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எரர் கோடு 6ஆ இருந்தாலும் பண்ணிக்கலாம். எரர் கோடு 3ஆ இருந்தாலும் பண்ணிக்கலாம். ரைட் சைட் கிளிக் ஹியர் குடுத்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ ஒரு சில சேனல்ல ஆல் சேனல் ஒரே எரர் கோடு வருதான்னு கேட்குறாங்க. நீங்க ஆல் சேனலே குடுத்துருங்க. குடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா, பார்த்தீங்கன்னா ஹெவி ரீஃப்ரெஷ் சக்சஸ்ஃபுல்னு வந்துரும். ஸோ இப்போதைக்கு உங்க சேனல் வந்து வியூ ஆயிரும். நான் செக் பண்ணிட்டேன் 100% இது எனக்கு ஒர்க் ஆகுது. உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து பேக் வந்துர்றேன். இதுலயும் உங்களுக்கு படம் வரல, அடுத்து ஒரு சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் மாரி அவங்கள ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குவாங்க. உங்க சைடு ஃபோன் பண்ற மாரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் ஃபேசிங் இஷ்யூ வித் செட் டாப் பாக்ஸ்ன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பாங்க. ஆ ஸோ இந்த மாரி செட் டாப் பாக்ஸ் ஸ்கேன் மோட்ல இருக்கா? ஆ எல்இடி லைட் எரியுதா? எரியலையா? ஸோ செட் டாப் பாக்ஸ் எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சா? இது போல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கோ, அத குடுத்து நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கன்னா, உங்க ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுவாங்க. அடுத்து உங்க சைட்லேருந்து டெக்னிக்கல் டீம் கூப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இப்போதைக்கு இவ்வளோ இந்தந்த அப்டேட் தான் இந்த அப்ளிகேஷன்ல குடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் இதில சேஞ்ச் பிளான் மட்டும் அ கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லாருக்கும். மேக்ஸிமம் சேனல் ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, ரீஃப்ரெஷ் பண்றது, நம்ம பேலன்ஸ் செக் பண்றது எல்லாமே நல்ல வகையில குடுத்துருக்காங்க. ஸோ அதுவரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். அவ்வளோதான் இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். புடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.